2024 IPL சீரிஸோட பிளே ஆஃப் சுற்றுல குவாலிஃபயர் 1 மேட்ச்சில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டீமை கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் டீம் 38 பால்ஸை பேலன்ஸ் வச்சு 8 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி ஒரு அபாரமான வெற்றி பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த மேட்ச்சில் SRH டீம் தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங்கை சூஸ் பண்ணாங்க. இருந்தாலும் KKR டீம் தொடர்ந்து விக்கெட்ஸை வீழ்த்தி ஆதிக்கம் செலுத்திட்டே இருந்தாங்க. அப்பத்திலிருந்து போட்டி முடிகிற வரைக்கும் KKRோட கைகள் தான் ஓங்கி இருந்துச்சு. குறிப்பாக பவுலிங்கில் ஸ்டார்க் சிறப்பாக செயல்பட்டு 3 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு. 39 ரன்ஸுக்கெல்லாம் 4 விக்கெட்ஸை இழந்து சன்ரைசர்ஸ் டீம் ரொம்பவே தடுமாறிட்டு இருந்தாங்க. அப்போது கொல்கத்தா டீமோட மென்டாரான கௌதம் கம்பீர் ஒவ்வொரு விக்கெட்டையும் ரொம்பவே ஆக்ரோஷமாக கொண்டாடினார். அவரோட ஆக்ரோஷத்தை பார்த்த ஃபேன்ஸ் எல்லாருமே மிரண்டு போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு அவர் KKR டீமையுமே ஒரு ஆக்ரோஷமான மனநிலையில தான் இந்த மேட்சை ப்ளே பண்ண வச்சாரு அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாருமே சொல்லிட்டு வராங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவில் ஹைதராபாத் டீம் 19.3 ஓவர்ஸில் எல்லா விக்கெட்ஸையுமே லாஸ் பண்ணி 159 ரன்ஸை மட்டும்தான் எடுத்திருந்தாங்க. தென் அதுக்கப்புறமா அந்த டார்கெட்டை சேஸ் பண்ண வந்த கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் டீம் 13.4 ஓவர்ஸ்லாம் இந்த டார்கெட்டை ரொம்பவே ஈஸியாக சேஸ் பண்ணிட்டாங்க. இந்த டீம் ஸ்டார்டிங்கில் 2 விக்கெட்ஸை லாஸ் பண்ணியிருந்தாலுமே அதுக்கப்புறமா உள்ள வந்த ஸ்ரேஷ் ஐயர் மற்றும் வெங்கடேஷ் ஐயர் 2 பேருமே கொஞ்சம் ஸ்டாண்ட் பண்ணி இந்த சேசிங்கை முடிச்சு வச்சாங்க. இதில் வெங்கடேஷ் ஐயர் 28 பால்ஸில் 51 ரன்ஸையும் ஸ்ரேஷ் ஐயர் 24 பால்ஸில் 58 ரன்ஸையும் அடிச்சிருந்தாங்க. இந்த வெற்றியினால கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் டீம் ஃபைனல்ஸ்க்கு முன்னேறி இருக்காங்க. கௌதம் கம்பீர் இந்த வருஷம் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் டீமோட மென்டாரா வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த டீம் ஒவ்வொரு மேட்ச்லையுமே ரொம்பவே அக்ரெசிவாக ப்ளே பண்ணிட்டு வராங்க. கடந்த சில வருஷங்களாக பிளே ஆஃப் சுற்றுக்கே குவாலிஃபை ஆகாத கொல்கத்தா டீம் இப்போ ஃபைனல்ஸ் வரைக்கும் முன்னேறி இருக்காங்க. இதையடுத்து கௌதம் கம்பீர் கண்டிப்பாக இந்தியன் டீமுக்கும் இதே மாதிரி ஹெட் கோச்சாக வரணும் அப்படின்னு அவரோட ஃபேன்ஸ் எல்லாருமே சொல்லிட்டு வராங்க. என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமோட பவுலிங் கோச்சான டுவைன் பிராவோவை ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் டீம் தங்களோட டீமுக்கு பவுலிங் கோச்சாக அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. 2024 T20 வேர்ல்டு கப் சீரிஸ் இன்னும் சில நாட்களில் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த தடவை T20 வேர்ல்டு கப் சீரிஸ் வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் அமெரிக்காவை வச்சு நடக்க இருக்கு. இந்த நிலையில தான் ஆப்கானிஸ்தான் டீம் இந்த வேர்ல்டு கப் சீரிஸ்க்கு மட்டும் டுவைன் பிராவோவை அவங்களோட பவுலிங் கோச்சை அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 2023 ODI வேர்ல்டு கப் சீரிஸ் இந்தியாவில் வச்சு நடந்தப்போ இந்தியன் பிச் அண்ட் கண்டிஷன்ஸை சரியாக கணிச்சு செயல்படணும் அப்படின்றதுக்காக முன்னாள் இந்திய பிளேயரான அஜய் ஜடேஜாவை அவங்களோட டீம் மென்டாராக அறிவிச்சிருந்தாங்க. அது அந்த டீமுக்கு ஒரு பெரிய அளவில் கை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த வேர்ல்டு கப் சீரீஸ்லையுமே ஆப்கானிஸ்தான் டீம் ஒரு சில முக்கியமான வெற்றிகளை பெற்றாங்க. இங்கிலாந்து, பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா மற்றும் பாகிஸ்தான் அப்படின்னு 4 பெரிய டீம்ஸ் தான் ஆப்கானிஸ்தான் வீழ்த்திருந்தாங்க. அண்ட் ஆஸ்திரேலியன் டீமுக்கு எதிராகவும் ரொம்ப க்ளோஸாக போய் தான் தோல்வி அடைஞ்சாங்க. இருந்தாலும் அந்த சீரீஸில் பலராலும் நம்ம ஆப்கானிஸ்தான் டீம் பாராட்ட பெற்றுச்சு. ஆனால் இப்போது 2024 T20 வேர்ல்டு கப் சீரீஸில் ப்ளே பண்ணியிருக்க ஆப்கானிஸ்தான் டீம் அதே மாதிரி திட்டத்தை கையில் எடுத்திருக்காங்க. இந்த வருஷம் நடக்க போகிற T20 வேர்ல்டு கப்பில் சிறப்பாக செயல்படணும் அப்படின்றதுக்காக வெஸ்ட் இண்டீஸ் டீமை சேர்ந்த எக்ஸ்பீரியன்ஸ்டு பவுலரான டுவைன் பிராவோட உதவியை நாடியிருக்காங்க. இது அந்த டீமுக்கு ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை அமையும் வாய்ப்பு இருக்குது. T20 மேட்சஸில் அதிக எக்ஸ்பீரியன்ஸை கொண்ட ஆப்கானிஸ்தான் பிளேயர்ஸ் இந்த தடவை செமிஃபைனல்ஸ்க்கு குவாலிஃபை ஆகிறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது. ஆப்கானிஸ்தான் டீமோட குரூப் மேட்சஸில் நியூசிலாந்து, உகாண்டா மற்றும் கனியா இந்த டீம்ஸ் கூட மோத இருக்காங்க. எப்படியும் இவங்க கண்டிப்பாக குரூப் மேட்சஸில் ஃபஸ்ட்டு 2 பிளேசஸை பிடிச்சி சூப்பர் 8 சுற்றுக்கு குவாலிஃபை ஆயிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், இந்த T20 வேர்ல்டு கப்பில் நம்ம ஆப்கானிஸ்தான் டீம் டுவைன் பிராவோவை அவங்களோட பவுலிங் கோச்சை அப்பாயின்ட் பண்ணதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச SRH மற்றும் KKR மேட்ச்சில் KKRோட இந்த எக்ஸலன்ட் வெற்றியை பற்றி உங்களோட கருத்து என்ன? கம்பீரோட இந்த அக்ரெசிவ் இன்டென்ட் தான் அவங்களோட இந்த வெற்றிக்கு காரணமா? இதே அக்ரெசிவ் இன்டென்ட்டோட அவங்க ஃபைனல்ஸ் ஜெயிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கா? ஒருவேளை அப்படி KKR இந்த வருஷம் ஃபைனலில் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா கௌதம் கம்பீர் தான் இந்தியன் டீமோட ஹெட் கோச்சாக வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களோட சந்திக்கிறேன். பாய் கைஸ்.